வடக்கு கிழக்கு பிரதேசங்களின் நிர்வாகம் எவ்வாறு அமைந்திட வேண்டும் என கொழும்பில் உள்ளவர்கள் தீர்மானிக்க முடியாதென்றும் அதற்கு இடமளிக்கவும் கூடாதென்றும் கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் கே துரைராஜசிங்கம் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு பதுளை வீதியில் இலுப்படிச்சேனையில் ஏறாவூர் பற்று பிரதேச சபை உப அலுவலகம் மற்றும் நூலகம் ஆகியவற்றை உள்ளடக்கிய கட்டிடத்தை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் வைபவத்தில் அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அவர் தொடர்ந்து குறிப்பிடுகையில், வடகிழக்கு மாகாணம் இந்த நாட்டிலே ஒரு வித்தியாசமான இயல்பை கொண்டிருக்கிறது. எனவே 225 பேர் இருக்கின்ற அந்த பாராளுமன்றத்திலே இருக்கின்ற கிட்டத்தட்ட 200 பேர் இந்த 25 பேருடைய தலைவிதியை நிர்ணயிக்க முடியாது. 25 பேருடைய தலைவிதியை நிர்ணயிக்க முடியாத இயற்கை அல்ல, இயல்பு அல்ல, அது நாகரிகம் அல்ல என்பதனால் இந்த 25% அல்லது 25% குறைவானவர்களாகிய வடகிழக்கிலே வாழ்கின்ற மக்கள் தங்களுடைய விடயங்களை தாங்களே ஆளக்கூடியதாகிய ஒரு அதிகாரம், அதைத்தான் சுய நிர்ணய உரிமை என்று கூறுகிறார்கள். அந்த அதிகாரத்தை பெற்றவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்கான அந்த இலட்சியத்தினுடைய செயற்படு காலம் இது. முஸ்லிம் காங்கிரசும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இன்று இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு பல்வேறு சவால்கள் உண்டு. ஏனென்றால் போர்க்காலத்திலே நாங்கள் மிக 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 தூரவிலை விட்டோம். எங்களை பற்றி அதிகமான தப்பாபிப்பிராயங்கள் உண்டு. இவற்றையெல்லாம் இல்லாமல் செய்து அல்லது குறைக்க செய்து அல்லது தனிப்படையை செய்து எங்களை சுற்றியிருந்த ஆதரவாளர்கள் எல்லாம் மிக மிக தீவிரமாக சிந்தித்த அந்த நிலைமையிலே இருந்து அவர்களை மாற்றி நீங்கள் காலத்துக்கு ஏற்ப சிந்திக்க வேண்டும் என்றவர்களுக்கு சொல்லி நாங்கள் இருவரும் ஒன்றாக முதல் இருந்தவர்கள், முஸ்லிம்களும் தமிழர்களும் ஒன்றாக வயல் செய்தவர்கள், மாடு வெட்டியவர்கள், வியாபாரம் செய்தவர்கள், இப்படி இருந்தவர்கள். ஆனால் காலங்களை கூட தள்ளி வைத்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அவ்வாறு நெருங்கியுள்ள பொழுது மனங்களின் சந்திப்பு தான் மிகவும் முக்கியமானது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்க வேண்டும். அதற்கு ஏற்கனவே இருக்கின்ற அச்சங்களை நாங்கள் கலைந்து கொள்ள வேண்டும். பழைய நினைப்புகளை வைத்துக் கொண்டு நாங்கள் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அடுத்த ஒரு புதிய பக்கத்துக்கு போக முடியாதவர்களாக இருப்போம். அவர் ஏற்கனவே இருக்கின்ற இந்த கசப்பு விடயங்களை நாங்கள் உள்ளுக்கு விலகிக் கொண்டவர்களாக புதிய அத்தியாயங்களை திறந்து சகோதரத்துவத்தை பேணிக்கொண்டு செல்லுகின்ற பொழுது முஸ்லிம் காங்கிரசுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைக்கும் மிகப்பெரிய சோதனைகள் உண்டு. ஏனென்றால் எங்களை ஒருவர் சாட்டி கலைக்கின்ற நிலைமை ஏற்படுகின்றது. நாங்கள் ஒன்றில் முஸ்லிம்களுக்கு விட்டுவிடுகின்றோம் என்று தமிழ் மக்கள் சொல்வதும், தமிழ் மக்களுக்கு எல்லாவற்றையும் விட்டுவிடுகின்றீர்கள் என்று முஸ்லிம் மக்கள் சொல்வதுமான நிலைமைகளும் உண்டு. ஆனால் அவ்வாறு இல்லை என்பதனை நிதர்சனமாக அவர்களுக்கு தெளிவூட்டுகின்ற அதே நேரத்திலே சரியான பாதையிலே செல்ல வேண்டிய அவசியம் எங்கள் இரண்டு கட்சிகளுக்கும், குறிப்பாக இரண்டு கட்சிகளுக்கும் உண்டு. இந்நிகழ்வில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் செய்னுலாப்தீன் நசீர் அகமட், மட்டக்களப்பு மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் கே சித்ரவேல், பிரதேச சபை செயலாளர் குமுதா யோன்பிள்ளை, சனசமூக உத்தியோகத்தர் இந்துமதி விமல்ராஜ், ஓட்டமாவடி பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் KPS ஹமீட் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.